மைவி 3 ஆட்ஸ் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். நண்பர்களே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னமும் சக்தி ஆனந்த் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு சில சுயநல தற்குறிவாதிகள் நமக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் போட்டுட்ருக்கானுங்க. இன்னமும் சக்தி ஆனந்துக்கு முட்டு கொடுத்துனுக்கிறானுங்க. 9 லட்சம் மைவி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸோடைய பணத்தை சுருட்டிட்டு கஷ்டப்பட்டு வாயில் வயிற்றில் அடித்து சேர்த்து வச்ச பணத்தை ஏமாற்றிட்டு தற்குறி நாய் சக்தி ஆனந்த் அவர்கள் ஊரை சுற்றினுக்கிறான். அவன் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் வெளியே வீடியோ போடணும், சரியா? ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்கல, வெங்காயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றினுக்கிறான். அவனுக்கு ஒரு சில எடுபுடி சொம்படிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் உண்மை என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி ரவிச்சந்திரன் ஒரு தற்குறி கமெண்ட் போடுது. இன்னொரு தற்குறி சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி மெசேஜ் போட்டிருக்கு. நீ யார் தெரில தம்பி, உண்மையான முகம் காட்டி பேசு தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு. தற்குறி நான் முகம் காட்டி பேசினா மட்டும்னா சக்தி ஆனந்த் கிழ்த்திடுவாரா? பல பேர் பணத்தை சுருட்டின்னு பல பேருடைய கஷ்டத்தை பாவத்தை கொட்டிகிட்டு இருந்த சக்தி ஆனந்த் கீழ்ச்சிடுவானா? டேய் பாடுங்களா, தற்குறி நாய்ங்களா, திருந்துங்கடா, இப்போயாவது திருந்துங்கடா. பல பேருடைய ஒவ்வொரு மெம்பர்ஸும் ஒவ்வொரு நாளும் செத்துட்ருக்கானுங்கடா, திருந்துங்கடா. இயல்பாக மாறிட்டானுங்களாம். இன்னொருத்தன் கமெண்ட் போடுறான், இயல்பாக மாறிட்டாங்க, இயல்பு வாழ்க்கைக்கு மைவி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் மாறிட்டாங்கன்னு. அவங்க கொடுத்த பணம் தான் என்னடா ஆச்சு? எவன்டா இயல்பு வாழ்க்கைக்கு மாறினது? அவனும் லட்சக்கணக்கில் காசை கட்டிட்டு மாதம் ஆனால் வட்டி கட்டின்னு சுற்றினுக்கிறானுங்க. எவன்டா இயல்பு நிலைக்கு மாறண்டு? எவனுமே இயல்பு நிலைக்கு மாறவே கிடையாது. இந்தமாரி ஒரு சில தற்குறி நாய்ங்களால் தான் சக்தி ஆனந்த் இன்னமும் வெளியே சுற்றினுக்கிறான் காலை தூக்கி விட்டுக்குன்னு. திருந்துங்கடா. ஃபஸ்ட்டு அவனுக்கு முட்டு கொடுக்குறத நிறுத்துங்கடா. யூடியூப்பில் இது ரிலாக்ஸேஷன் பெயில் கிடச்சிச்சு, அப்போ கிடச்சிச்சு, இப்போ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பொய்யா வதந்திகளை ஏன்டா பரப்பின்னு சுற்றுறீங்க? உங்களால் தான் அவன் இந்த அளவுக்கு எல்லோரையும் மக்களை ஏமாற்றி வச்சுக்கிறான். நம்மள மாதிரி ஏமாளி மக்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஏமாத்துறவனுக்கு இருந்துட்டு தான் இருப்பானுங்க. இந்த பாடு என்ன பண்ணி வச்சுருக்கான், 117 கோடி தான் அக்கௌண்ட்டில் இருக்குது. மீதி பணத்தை வெளிநாட்டில் பதுக்கிட்டு பல கோடிக்கு நிலத்தை வாங்கி போட்டுட்டு இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையும் கனவையும் பல பேருடைய லட்சியத்தையும் அழிச்சிட்டான் சக்தி ஆனந்த். எத்தனையோ கனவுகளோடு இந்த மைவி 3 ஆட்ஸ் மைவி 3 ஆட்ஸில் பிளானில் காசு கட்டின எத்தனையோ மெம்பர்ஸோடைய வாழ்க்கை இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்குது. கணவன் மனைவியோடு வசித்துட்டு வந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்கு. பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. தன் மனைவி விட்டு ஒரு கணவர் தற்கொலை பண்ணி செத்துட்டார். பணத்தை திருப்பி கட்ட முடியாமல், அந்த வட்டி கட்ட முடியாமல், அந்த சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி மைவி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் இருந்துகிட்ருக்கானுங்க. இன்னமும் ஒரு சில தற்குறி நாய்ங்க மெசேஜ் போட்டுட்ருக்கானுங்க, கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கானுங்க. சக்தி ஆனந்துக்கு முட்டு கொடுத்துனுக்கிறானுங்க. யூடியூப் சேனலில் ஒவ்வொருத்தரும் முட்டு கொடுத்துனு. ஏன்டா திருந்துங்கடா, டே கொஞ்சமாக திருந்துங்கடா தயவுசெய்து. இன்னும் சக்தி ஆனந்துக்கு முட்டு கொடுக்குறத நிறுத்துங்கடா. நீ எத்தனை பேர் வாழ்க்கையை அழிக்கலான்னு இருக்கான்னு தெரிலடா. ஏண்டா 9 லட்சம் பேர் பணத்தை கட்டிக்கிறான். வெறும் அக்கௌண்ட்டில் 117 கோடி தான் இருக்குன்னா மற்ற பணம் எங்கடா போச்சு? உங்களுக்கெல்லாம் பணம் வரும்னு நம்பிட்டுருக்கீங்களா, இல்லை அவங்ககிட்ட நல்லா கறந்துட்டிங்களா என்னன்னே தெரிலடா. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே புரியலடா, தற்குறிங்களா. இன்னமும் அந்த தற்குறின்னா என்ன தெரியுமா? அதாவது கண்மூடித்தனமாக நம்புறது தான் தற்குறி. அந்த தற்குறி வேலையை தான் இந்த கமெண்ட்ஸில் போடுற ரவிச்சந்திரன் நாயும் சண்முக சுந்தரன் நாயும் போட்டுனுக்கிறானுங்க. நீங்கள் கமெண்ட் போடுறதுனால ஒரு மயிரும் பிடுங்க போகிறது கிடையாது, சரியா? சக்தி ஆனந்துக்கு போய் நீங்கள் எல்லோரும் தண்ணி ஊற்றி கொடுங்க போங்க.